ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் சர்க்கம் 2வது தான். நைட்டில் இலங்கையில் நுழைய போகும்போது தான் நம்ம இதை பற்றி இந்த சர்க்கம் 2வதுல ஃபுல்லுமே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மகாபலசாலியான ஆஞ்சநேயர் ஒருவராலும் தாண்ட முடியாத பெருங்கடலை கடந்து கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் திரிகூட மலையில் சிகரத்தில் அமைந்திருந்த இலங்கையை பார்த்தார். அப்போது வீரியவானான அவர் மரங்களால் உதிரிக்கப்பட்ட மலர் மாரியால் மூழ்கடிக்கப்பட்டு புஷ்பங்களால் ஆனவர் போல காணப்பட்டார். ஸ்ரீராமனும் மிகவும் பராக்கிரமம் உள்ளவருமான ஆஞ்சநேயர் 100 யோஜனை தூரத்தை கடந்து வந்தும் கூட மூச்சு விடவில்லை, வாட்டம் அடையலை. எத்தனையோ நூற்றுக்கணக்கான யோஜனை தூரத்தையும் நான் கடந்து செல்வேன், பின்னே 100 யோஜனை என்ற அளவுக்கு உட்பட இந்த கடல் எந்த மாத்திரம்னு ஹனுமான் சொல்றாங்க. வீரர்களுள் வீரர் தாண்டுகிறவர்களிலும் முதன்மையான அவர் மாம்பெரும் கடலை தாண்டிவிட்டு விரைவாக இலங்கையையும் அடைந்தார். நீளமான புல்புதர்கள், மனம் பெருக்கும் காடு, சில பாறைகளுடன் கூறிய கொஞ்சம் சின்ன மலைகளும் இதுக்கிடையே செல்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். தேஜஸ்வியும் வானர முக்கியஸ்தருமான ஹனுமான் மரங்களால் மறைக்கப்பட்ட மலைகளையும் பூத்துங்குழுங்கும் காடுகளின் வரிசைகளையும் கடந்து போகிறார். வாயுகுமாரரான அவர் அந்த மலையில நின்று கொண்டு சுற்றுமிலே இருந்த காடுகள் நந்தவனங்களையும் மலை முடியில் நிற்கும் இலங்கையையும் ஒரே வீச்சில் பார்த்தார் ஹனுமான். தேவதாரு, கோங்கு, பேரிச்சை, நன்றாக மலர்ந்த முரளி, எலுமிச்சை, மலை, மல்லிகை, தாளை, மனமிகுந்த பிரியங்கு, கடம்பம், மருதை, மலைச்சாத்தி, மலர்ந்த அரளி முதலான பல வகை புஷ்பங்களோடு கூடினதும் மொட்டுகள் இருந்தனவும் பறவைகளால் சூழப்பட்டதும் பெருங்காற்றினால் அசைக்கப்பட்ட கிளை நுனிகளை உடையதுமான மரங்களையும் அன்னம் நீர்க்காக்கைகளால் சூழப்பட்டதும் செந்தாமரை நீலோத்பலம் போன்ற மலர்கள் உடையதுமான ஓடைகளையும் ரம்யமான விளையாடும் இடங்களையும் எல்லா ருத்துக்களிலுமுள்ள மலர் பழம் கொடுக்கும் பலவித மரங்களால சூழப்பட்ட நீர்நிலைகளையும் அழகிய தோட்டங்களையும் ஹனுமான் பார்க்குறாங்க. ராவணனால ஆட்சி செய்யப்பட்ட இலங்கை தாமரை நீலோத்பலம் ஆகிய மலர்கள் பூத்திருந்த அகழிகளால சூழப்பட்டிருந்தது. ராவணனால சீதை கவர்ந்து வரப்பட்டதால அவர் அந்த நகரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருப்பதனால இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவர்களும் எல்லா பக்கங்களிலும் திரிந்து கொண்டிருப்பவர்களும் கொடிய வில்லாளிகளுமான ராட்சசர்களால் நன்றாக காவல் காக்கப்பட்டது. அழகிய தங்க மயமான மதிர் சுவர்களும் அந்த பெருநகரத்தை சுத்தி இருந்தது. கிரகங்களை போலும் சரத்த கால மேகம் போலும் உயரமாக அமைக்கப்பட்ட வெண்மையான வீடுகளும் இருந்தது. நூற்றுக்கணக்கான போர் பயிற்சி மைதானங்களும் இருந்தது. பாவாட்டங்களும் கொடிகளும் நிறைந்திருந்ததா. கொடி வரிசைகள் அழகாக எழுதப்பட்டிருந்த பொன்மயமான தோரணங்கள் ஆகிய ஒளி வீசி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட வானலோகத்து தேவர்கள் பட்டணமான அமராவதி போல இலங்கையை பார்த்தார் ஹனுமான். திரிகூடமலையில் உச்சியில மங்களமான வெண்மையான மாளிகைகள் நிரம்பிய இலங்கை ஆகாய வெளியில உள்ள ஒரு பட்டணம் போல் விளங்குவதையும் ஸ்ரீமானான வானரர் பார்த்தார். ஸ்ரீமானான வானரர் இங்க ஹனுமான குறிக்குது. ராவணனால ஆளப்படுவதும் விஷுக்க கர்மாவினால அமைக்கப்பட்டதும் ஆகாயத்துல மிதப்பதை போல தோன்றுவதுமான அந்த நகரத்தை பார்த்தார் ஹனுமான். விஸ்வகர்மாவினால மனப்பூர்வமான உற்சாகத்தோடு உண்டாக்கப்பட்ட ஒரு மடந்தையை போலிருந்த இலங்கையின் மதிர் சுவர்களில் அடிபாகத்துல அமைந்திருந்த திண்ணைகளே தான் உடலின் இடைபாகம். தூய நீர் நிறைந்த அகலிகளே, புதிய ஆடை, மதிர்ச்சுவரை மேல் வைக்கப்பட்டிருந்த பீரங்கி, சூலம் முதலியவைகளை கேஷபாரம், போர்க்கள உபயோகத்திற்காக மதிர் சுவரில் ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களே ஆபரணங்கள். அதன் வடக்கு வாசலை அடைந்த ஆஞ்சநேயர் சிந்திக்கலானார். கைலாச சிகரம் போன்றதும் ஆகாயத்தை தொடுவது போலவும் ரொம்ப உயரமான உத்தம மாளிகைகளால ஆகாயத்துல பறப்பது போல இருந்தது. சர்ப்பங்களால போகவதி நகரம் காக்கப்படுவதை போல பயங்கரமான ராட்சசர்களால நிரம்பி இருந்ததா.
கற்பனைக்கும் எட்டாததும் நன்றாக அமைக்கப்பட்டதும் ஒழுங்காக இருந்ததும் முன்பு குபேரன் வசித்ததும் மகாவிஷம் கொண்ட சர்ப்பங்களால் காக்கப்படும் மலை குகையைப் போல சூலம் பட்டிசம் ஏந்திய கோரை பற்களை கொண்ட சூரர்களான ராட்சசர்களால் பாதுகாக்கப்படுவதுமான இலங்கையும் திட்டமாக அமைக்கப்பட்ட காவல் கட்டுப்பாடுகளையும் சுற்றியிருந்த பெருங்கடலையும் பயங்கரமான விரோதி ராவணையும் எண்ணி பார்த்து வானரர் பெரும் கவலைக்கு உள்ளானார். வானரர்கள் இங்கே வந்தாலுமே பலனை அடையாமல் போவார்கள். தேவர்களாலும் யுத்தம் செய்வது வெற்றி கொள்ளக்கூடியது இல்லை. இலங்கை ராவணன் ஆட்சி செய்வதும் நுழைய முடியாத அரண்மனைகளை கொண்டதுமான இந்த இலங்கையை சாலியான அந்த ராகவனே வந்தடைந்தாலும் அவர் என்ன செய்வார்? அதாவது தமோ குணத்தில் இருக்கிறவர். ராட்சசர்களிடம் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. செல்வ செழிப்புடன் இருப்பதால் தானத்திற்கும் இடம் இல்லை. மிகுந்த பராக்கிரமங்களில் இருமாப்பு கொண்டிருக்கும் இவர்களிடையே பேதம் விளைவிக்கவும் முடியாது. அறிவும் ஆற்றலும் கொண்டவர்களாதலால் யுத்தம் என்ற உபாயமும் இங்க பயன்படாது. வானர்களுள் மகாத்மாக்களான 4 தான் வாலி மைந்தன், அங்கதன், நீலன், நான் சிறந்த அரசன் சுக்ரீவன் ஆகியவர்களுக்கு தான் இங்க வரக்கூடிய திறன் இருக்குது. அதாவது அங்கதன், நீலன், ஹனுமான், அறிவில் சிறந்த அரசன் சுக்ரீவன் மட்டும்தான் அங்க வரக்கூடிய இலங்கைக்கு வரக்கூடிய திறன் மட்டும் இருந்தது. வைதேகி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்கிறேன். ஜனகுமாரியை பார்த்த பிறகு இவைகளை பற்றியெல்லாம் ஆலோசிக்கலாம். பிறகு சிறிது நேரம் மலை சிகரத்தில் உட்கார்ந்து கொண்டு ராமனுடைய சேமத்தில் நோக்கமுடைய வானர வேலலான அவர் சிந்திக்க தொடங்கினார். ஹனுமான் இங்க சிந்திக்க தொடங்கிட்டாங்க. கொடியவர்களுள் ஆற்றல் படைத்தவர்களான ராட்சசர்களால காவல் காக்கப்படுவதுமான இந்த ராட்சச நகரத்துல என்னுடைய இதே உருவத்தோட நுழைய முடியாது. அரக்கர்கள் எல்லாரும் பேராண்மை உடையவர்கள், மகாவீரர்கள், பலசாலிகள். அதனால ஜானகியை தேடுகிற என்னால் ஏமாற்றத்தக்கவர்கள். நீரான வழியை கடைபிடித்தால் வந்த காரியம் கெட்டு போகும் என்றபடி பிறரால் பார்க்கப்படக்கூடிய பெரிய உருவத்துடன் சென்றால் ராட்சசர்கள் என்னை கண்டு கொள்வார்கள். யார் கண்ணிலும் படாத மிக சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை முழுவதும் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் கண்ணுக்கு புலப்படாத உருவத்தில் இரவு நேரத்துல லங்காபுரியில புகுவதற்கும் மகத்தான அருஞ்செயலை நிறைவேற்றுவதற்கும் தக்க தருணம் வந்திருக்கிறது. தேவாசுரர்களாலும் வெற்றி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நகரத்தை பார்த்து மிகவும் கவலையோடு பெருமூச்சு விட்டு கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் ஆஞ்சநேயர். தீயவனும் ராட்சச மன்னனுமான ராவணனால பார்க்கப்படாம ஜனகரின் புதல்வியான மைதிலியை நான் எந்த உபாயத்தில் பார்ப்பேன்? உலகம் புகழ்பெற்ற ராமனுடைய காரியம் கெட்டு போகாமல் இருக்க ஜனகுமாரியை வேறு ஒருவரும் இல்லாத நேரத்தில் நான் பார்ப்பதற்கு வழி என்ன? விவேகமில்லாத தூதனிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள். இடம் காலம் வேறுபட்டு இருந்தா முடியும் தருவாயில் உள்ளவை கூட அவனால் தகுந்தபடி நடந்து கொள்ள முடியாததால சூரியோதய கால இருள் போல அழிந்து போகின்றன. செய்யத்தக்கது செய்யத்தகாதது என முடிவு செய்யப்பட்டவர்களே கூட விவேகமில்லாத தூதனிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள் வெற்றி அடைகிறது இல்லை. தங்களை மகா புத்திசாலிகள் என்று நினைத்து கொள்ளும் தூதர்கள் காரியங்களை அழித்து விடுகிறார்கள். காரியம் எப்படி கெட்டு போகாமல் இருக்கும்? பயம் எப்படி ஏற்படாமல் இருக்கும்? பெருங்கடலை தாண்டி வந்ததும் எப்படி வீணாக போகாமல் இருக்கும்? ராட்சசர்களால நான் பார்க்கப்பட்டேனா? ராவனுடைய அழிவை விரும்புகிறவரும் உலகம் புகழ் பெற்றவரான ராமனுடைய இந்த காரியம் உருப்படாமல் போகும். நான் ராட்சச வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் ராட்சசர்களால் அறியப்படாமல் ஒரு காலம் இருக்கவே முடியாது. வேறு உருவத்தை எடுத்துக்கொண்டால் என்னை ரொம்ப சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதை சொல்லமா வேணும். இங்கு காற்று கூட பிறரால் அறியப்படாமல் வீச முடியாது என்று நான் திடமாக எண்ணுகிறேன். பெரும் பலசாலியான அரக்கர்களால் அறியப்படாது எதுவும் இங்கே இல்லை. நான் இங்கே என்னுடைய இந்த பெரிய சுயரூபத்தை நின்று கொண்டிருந்தேன்னா நாசத்தை அடைவேன். தலைவருடைய காரியம் கெட்டு போகும். அதனால என்னுடைய சுய வடிவத்தை, இந்த வானர வடிவத்தை சுருக்கி கொண்டு ராமனுடைய லட்சியம் நிறைவேற்றுவதற்காக இலங்கைக்குள்
புகப்போகிறேன். நெருங்க முடியாத ராவனுடைய பட்டணத்திற்குள் இரவில் புகுந்து எல்லா மாளிகைகளும் ஜனககுமாரியை தேடி பார்க்க போறேன். இப்படி ஆலோசித்து முடிவு செய்த பிறகுதான் வீரவானரர் ஹனுமான் வைதேகியை காண்பதில் துடிப்புடையவராக சூரியன் மறைவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சூரியன் அஸ்தமித்து இரவு வந்தவுடன் மாருதி தன் உடலை ஒரு பூனை அடிக்கு சுருக்கி கொண்டு ஆச்சரியப்படத்தக்க விதமாக விளங்கினார். பிரதோஷ காலத்துல வீரியவனான ஹனுமான் வேகமாக தாவி செம்மையாக வகுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளை உடையதும் அழகியதுமான பட்டணத்திற்குள் பிரவேசித்தார். அந்த நகரத்துல மாளிகைகள் வரிசையாக இருந்தது. ஸ்படிகத்தால் தளவரிசை செய்யப்பட்டு ஸ்வர்ணத்தால் இழைக்கப்பட்ட தரைகளாலும் தங்க வெள்ளி தூண்களாலும் தங்க சாளரங்களாலும் நிறைந்த 7 மாடி கட்டிடங்களும் 8 மாடி கட்டிடங்களும் அமைக்கப்பட்ட கந்தர்வ நகரத்திற்கு ஒப்பானதுமான பெரும் பட்டணத்தை அவர் பார்த்தார். அங்கு ராட்சசர்களுடைய மாளிகைகள் வைடூரிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான முத்துக்களால் இழைக்கப்பட்டதுமான தளவரிசைகளால சிறப்பாக விளங்கின. நாற்புறத்திலும் அலங்கரிக்கப்பட்ட விசித்திரமான தங்க தோரணங்கள் ராட்சஸ் நகரத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தது. நினைத்து பார்க்க முடியாததும் அற்புதமான வடிவம் உடையதும் வெண்மை நிறமுள்ள மாடிகளின் வரிசையை உடையதும் விலை மதிக்க முடியாத பொற்சாளரங்களை உடைய நுழைவாயிலை உடையதும் கீர்த்தி வாய்ந்ததும் ராவனுடைய புஜங்களால் பாதுகாக்கப்படுவதும் பயங்கரமான பலம் கொண்ட இராச்சுவட்டிகளால் ராட்சசர்களால் சூழப்பட்டதுமான இலங்கையை கண்டு ஹனுமான் கவலையடைந்தார். வைதேகியை பார்ப்பதில் உள்ள ஆர்வத்தால் சந்தோஷமும் அடைந்தார். சந்திரனும் இவருக்கு உதவி செய்வதைப் போல நட்சத்திர கூட்டங்களின் நடுவில் பிரகாசித்து கொண்டு ஒளி குடையால உலகத்தை பிரகாசப்படுத்தியவாறே ஆயிரக்கணக்கான கிரணங்களிடம் உதயமாகிறார். வெண்சங்கு போன்ற காந்தி உள்ளதும் பால் மற்றும் தாமரை தண்டுகளின் நிறத்தை வெளிப்படுத்துவதும் உயிரே சென்று கொண்டு மிகவும் ஒளி வீசுவதும் ஏரியில் நீந்தும் அன்ன பறவை விளங்குவதுமான சந்திரனை பார்த்தார் வானவீரர் ஆஞ்சநேயர். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்துல 2வது சர்க்கம் முடிவடைந்தது. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.